பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலும் இந்த சந்தோஷம். ஏசாயா 53 7 திரும்ப நாம் வாசிப்போம். அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்தார், ஆனாலும் அவர் வாயை திறவாதிருந்தார். அல்லேலூயா. அவரை அடிச்சாங்க, அவரை குத்துனாங்க, முள்முடி சூட்டினாங்க, கையிலையும் கால்களில் ஆணுகள் கடவுனாங்க, விழாவில் குத்துனாங்க, 32 குண்டுகளை மாட்டி அடித்து அப்படி சரீரத்தை பீத்தாங்க. இயேசு வாய் திறவாது இருந்தார். எதற்காக? நீங்களும் நானும் அந்த கோர பாடுகளை அனுபவிக்க வேண்டும். நாம் செய்த பாவம், நம்முடைய முற்பிதாக்கள் செய்த பாவம், நாம் செய்த அநியாயம், நம்முடைய முற்பிதாக்கள் செய்த அநியாயம், நாம் செய்த மீறுதல், நம்முடைய முற்பிதாக்கள் செய்த மீறுதல், அதற்காக இந்த கோர பாடுகளை அனுபவிக்க வேண்டிய இருந்தது. என்பெருமானா இயேசு நீங்களும் நானும் பாடுபடக்கூடாது என்று, நீங்களும் நானும் அவரால் படைக்கப்பட்ட ஜனம், அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனம். ஆகவே அதற்காக இயேசு எல்லாவற்றையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, வேதம் அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தார், அவர் வாய் திறவாதிருந்தார். நீங்களும் நானும் இந்த காலையில், ஆண்டவரே, நான் அழ வேண்டிய இடத்துல, நான் துக்கப்பட வேண்டிய இடத்துல இன்னும் துக்கப்பட்டிருக்கிறீங்க, எனக்காக நீ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீங்களே என்று சொல்லி இயேசுவை நம்புங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையிலே எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.